ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எஸ்கே கேமிங். நம்ம இன்றைக்கி எந்த கேம் ப்ளே வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோரேமான் ஹோட்டல்ன்ற ஒரு ஹாரர் கேம் தான் நம்ம விளையாட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி நிறைய ஹாரர் கேம்ஸ் போட்டிருப்பேன். ஆனால் இப்போ போகிறது இல்லை, ஏன்னா நான் வீடியோலாம் டிலீட் பண்ணியிருப்பேன். அப்புறம் நம்மளுக்கு டோரேமானோட நம்மளுக்கு சின்ன வயசில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு அது ஒரு நல்ல சைல்ட்ஹுட் மெமரியாக இருக்கும். ஆனால் அந்த டோரேமானே இப்போ கெட்டவனாக மாறி நம்ம கொலை பண்ண பார்க்குறான். அதுதான் இப்போ நம்ம அதை பற்றி தான் இந்த கேமில் விளையாட போகிறோம். இந்த கேமோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, நம்ம வீடு எரிஞ்சிரும். அதனால் நம்ம ரூம் எடுக்கிறதுக்காக இங்கே வரோம். அடுத்த இந்த டோரேமான் கூட நம்ம இருக்கும் போது என்னென்னலாம் நடக்குதுன்றது தான் இந்த கேமோட ஒன்லைன் ஸ்டோரி காய்ஸ். சரி வாங்க காய்ஸ், நான் உங்கள் எஸ்கே கேமிங். அதுக்கப்புறம் லைக் பண்ணாதவங்கள லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணாதவங்களாம் ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் எஸ்கே கேமிங். ஓகே கைஸ், நம்ம கேம் பிளேவில் வந்தாச்சு. வாங்க நம்ம கேம் பிளேவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, வந்தாச்சு கைஸ். நம்ம சொன்ன மாதிரியே ஒன்லைன் ஸ்டோரி மாதிரியே வீடு எரிஞ்சிச்சு காய்ஸ். சரிங்களா, அதை பாருங்கள், வீடு எரிஞ்சுனுக்குது. சரி, நான் பண்ண போகிறாரோ. சரி, இப்போ நம்ம வீடு எரிஞ்சிருச்சு. அதனால் வீட்டுக்கு எதிர்க்கவே இருக்குது ஹோட்டலு. நான் கூட எங்கன்னா தொலைவா போனேன்னு பார்த்தா இங்கே இருக்குது. சரி வாங்க கைஸ் போகலாம். என்னடா அது? வந்தாச்சு. என்னடா இவ்வளோ டார்ச்சர் ஆன் பண்ணுறா? சரி வாங்க போகலாம். நான் ஓப்பன் ஆகல. இதான் வந்த வழியா? சரிங்க போவோம். இந்த ஒரு கிராம் பாருங்கள், ரக்குன் மண்டியா. ரக்குன் மண்டியா, எனக்கு ஒரு ரூம் கொடுறா. நீ என்ன பண்ணுற இங்கே? நூபு யாரை பார்த்து நூபின்ற? சரி, நம்ம என்ன சொல்கிறோன்னா, என் வீடு தீப்பூச்சிக்கிச்சு, அதனால் எனக்கு இங்கே ஒரு ரூம் தரியான்னு கேட்குறோம். அதுக்கு சரி நான் உனக்கு தரேன். நீ அந்த சைடு நீ ஃபஸ்ட்டு டோரில் போயிட்டு ரைட் சைடில் ஒரு ஃபஸ்ட் டோர் இருக்கும் பாரு, அங்கே போனேன்னா உனக்கு ரூம் இருக்குது, நீ போய் தூங்குன்றான். சரி காய்ஸ் போகலாம். என்னடா இது? டாய்லெட்டா? சரி நான் மூட முடியல. இருங்க, இங்கே என்னது இது? ஓப்பன் பண்ண முடியல. சரி பெட்ரூம் உள்ள போவோம். என்னடா அது? டைம் மிஷினில் ஆகுது. சரி இருங்க, நம்ம பத்துட்டோம். நைட் 1 எத்தனை நைட்டுன்னு வர தெரில. யார் அப்படி கடுவு தத்துறது? என்னடா ரெக்கார்ட் பண்ணி என்னடா வேணும்? என்ன ஆச்சு நம்ம கேட்குறோம். அதுக்கு நீ இங்கே தங்கத்துக்கு எனக்கு காசே கொடுக்கலையே, நீ மறந்துட்டியான்னு கேட்குறான். அதுக்கு நம்ம என்கிட்ட காசு இல்லையான்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு உன்கிட்ட காசு இல்லைன்னா பரவாயில்ல, நீ எனக்காக வேலை செய், நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்கிறான். சரி நான் சரி என்ன வேலை அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு அவன் சொல்கிறான், அவ்வளோ பெரிய வேலைலாம் இல்லை, நீ என்னோட ரூமை க்ளீன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இப்போவா நம்ம கேட்குறோம். ஒன்று பண்ணுறேன்னா பண்ணி இல்லை கிளம்புன்றாங்க. சரி நீ ரொம்ப ரூடாக நடந்துக்காத, நான் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டேன், நீ நாங்கள் கூட்டின்னு போன்றோம். இதுதான் இந்த ரூமு க்ளோஸில் இருந்துச்சா? புரிஞ்சிச்சு. ரக்குன் மண்டியா? நான் பார்க்குறேண்ணா, இது மூக்கிலே கூட்டிடுவேன். இப்போ அவன் கண்ணை டோரேமான் எவ்வளோ கைண்ட்லியாக இருப்பான், நல்லா ஃப்ரெண்ட்லியாக நல்லா இருக்க மாட்டான். இவன் பாருங்களேன், ரக்குன் மண்டியா எப்படி நடந்து வரான் பாருங்களேன், காமெடியாக இல்லை? இந்த பாருங்க எப்படி நடந்து வரான் பாருங்கள். சரி போடா, சீக்கிரம் போய் ரூமை தர்றாடே. படி தந்துதான். என்ன காய்ச்சி இங்கே ஒரே ரத்த கலையாச்சு. என் வாய் வர கொள்ளுது, ரத்த கரையாக இருக்குது. நீ தான் இந்த ரூம் தான் நீ க்ளீன் பண்ணணும். நீ ஸ்டோர் ரூமில் தொடப்போருக்கு பரவாயில்ல வச்சு நான் க்ளீன் பண்ணுன்றான். நான் காய்ஸ் ஏதோ சம்பவம் பண்ணிட்டானா, நம்மளே வச்சு சம்பவம் பண்ண போகிறானா? இந்த லைட் ஆஃப் பண்ண ரொம்ப இருட்டாக இருக்குது காய்ஸ் இந்த வீடு. சரி இருங்க, ஸ்டோர் ரூம் எங்கே? இந்த சைடு போய் பார்ப்போம். அங்கே இருக்கு பாருங்கள் ஸ்டோர் ரூம். எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிரைட்னஸ் கூட்டிப்போம். ஓகே, ஸ்டோர் ரூம் தந்தாச்சு காய்ஸ். அப்படியே போயிட்டு எப்போ எறா என்னாடி எடுக்க முடியல. எடுத்துதான். ஓகே, இப்போ எடுத்துக்கிட்டு போயிட்டு பாருங்களேன், எப்படி பாருங்களேன். அதுக்குள்ளே டெலிபோர்ட் ஆகிட்டுக்கிறான். இனிமேல் தோடு வச்சு வந்துருப்பான் போல். சரி நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம்.
தொட 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 நட தொட தொடை தொட தொட. இவ்வளோ ரத்த கறியாக இருக்குது. இல்லப்பா காடு போலையே. போ சீக்கிரம் போ போயிடு ஜண்டா அண்டா. ஓகே போ போயிடு. நான் கைசிரி இவ்வளோ ஸ்லோவாக க்ளீன் பண்ணுறான். இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் எந்த காலத்தில் நம்ம இந்த கேமை முடிக்கிறது தெரியலையே. ஃபுல்லாக தொட நல்லா தொட நல்லா தொட எங்கே தொட. என்னடா சவுண்டு வருது? என்னடா சவுண்டு அது? காய்ஸ் யாரோ கிளாஸ் உடச்ச மாதிரி இருக்குது காய்ஸ். என்ன சொல்கிறான்னா நான் போய் அங்கே செக் பண்ணுன்றான். இந்த சோஃபா பார்த்து போய் செக் பண்ணுன்றானுங்க. இங்கே எல்லாமே பார்க்க நார்மலாக தான் இருக்குது. ஒரு வேளை நான் மிட் நைட்டில் ஏஞ்சனால எனக்கு இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு போல். சரி நான் கண்டுக்காமல் நான் திரும்ப போய் வேலை செய்யணுன்றான். சரி என்ன காய்ஸ் இது இவ்வளோ குப்பையாக இருக்குது? என்ன இங்கே ஏதோ தப்பாக இருக்குது. நான் உடனே போய் டோரிமான் கிட்டே பேசணும் அப்படின்றான். சரி போ சீரம் போ. ஓகே டோரிமான் ரெக்கமெண்ட் பண்ணியா நாடா? நான் இனிமேல் வச்சு நான் குப்பை போட்டு போனியா என்ன சொல்கிறா? ரெக்கமெண்ட் பண்ணியா? நான் என்ன ஆச்சுன்னு கேட்குறான். நம்ம சொல்கிறோம் அங்கே நான் க்ளீன் பண்ணும்போது எனக்கு சவுண்டு கேட்சுன்றோம். என்ன சவுண்டுன்னு கேட்குறான். ஏதோ ஃபஸ்ட்டு டோர் தட்டின மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கிளாஸ் வச்ச மாதிரி இருந்துச்சுன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு அவன் சொல்கிறான். அப்புறம் நான் போய் பார்த்தப்போ எல்லாமே நார்மலாக இருந்துச்சுன்னு சொல்கிறோம். நான் திரும்ப ஒர்க் பண்ணாலும் வரப்போ அங்கே ஒரு குப்பையாக இருந்துச்சுன்றோம். என்ன குப்பையா? நீ ஒரு வேளை நீ ரொம்ப தூக்க காலத்தில் இருக்கிறனால அப்படி தெது உனக்கு அப்படின்றான். நீ அதெல்லாம் விட்டுட்டு நீ ஃபஸ்ட்டு போயிட்டு என்னது நான் வேணா உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். நீ ஸ்டோர் ரூமில் போயிட்டு செக் பண்ணி பாருன்றான். இது கிச்சனு. ஸ்டோர் ரூம்லையா என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லையே. உள்ளே போடா. என்ன இது சீட்டு? என்னது பட்டனு மோட்டரு என்னது பை மாதிரி ஏதோ இருக்குது. இங்கே இருக்குது மோட்டர். எடுத்துப்போம். ஓகே காய்ஸ் போகலாம் பாருங்க மறைச்சிக்கினே இருக்கிறான் அவன். அப்படியே நம்ம எந்த சைடு போகிறோமோ அந்த சைடு தலை திரும்புது. படத்தில் வர மாதிரி பண்ணிக்கிறானுங்க. நாங்கள் போட்டு அடுத்த 2 பொருள் தேடுவோம். ஸ்டேர்ஸு வேணாம் இருங்க. டாய்லெட்டில் இருக்கா? எங்கள் ஸ்டேர்ஸ் மேலே போயிட்டு பார்த்துட்டு வரோம். போ காய்ஸ் இந்த மேலே வரும்போது மட்டும் கொஞ்சம் பயமாக இருக்குது காய்ஸ். கீழே இது பண்ணும்போது கூட எதுவும் இல்லை. ஒரு சில கேம்லாம் எப்படி தெரியுமா? கரெக்டாக நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும்போது டக்குன்னு எவனா பயமுட்டுவான், எட்டி பார்ப்பாங்க. எல்லாம் பார்க்க பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி அவனுங்க என்ன ஜம்ப்ஸ்கேர் வச்சிட போகிறாங்கன்னா பயமாக இருக்குது. சரி ஓகே இப்போ நம்ம ஸ்டோர் ரூமில் போகலாம். இங்கே தான் எடுத்தோம்ல ஒரு பொருள். இந்த கிச்சன் உள்ள போய் பார்ப்போம். இங்கே தான் இருக்கும். அந்த சாக்கு பை மாதிரி இடம் இருந்துச்சு அது. இவன் வேறு முறைச்சிக்கினே இருக்கிறான். கண்ணை 2 நோண்டி எடுத்துருவான்டா டேய். சரி அப்படியே இங்கே போட்டு இங்கே தான் இருக்கு போல. சரி எடு அந்த பட்டனை இதை எடுத்து இங்கே போட்டால் பொருள் கச்சிடும். நான் கச்சிச்சு. வேக்யூம் கிளீனர் எடுத்துக்கோ. இதை வச்சு ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணலாம் தானே. இந்த சைடு இல்லையா? சரி நாங்கள் அந்த சைடு போவோம். நாங்கள் ஸ்டேர்ஸ் போகலாம். போடா போ போயினே இரு. போயிடு. இங்கே அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண நல்லா க்ளீன் கரோ. அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு வடக்கன்ஸ் ரெடி பண்ண கேம் இண்டிக்காரங்க. சரி க்ளீன் பண்ணு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கேம் என் ஃப்ரெண்டு ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தான். அவன் பேர் ஜோகேஷ் வேலை. நான் ஃப்ரெண்ட்ஸை பற்றி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் அவன் கேட்டான் என்ன நான் இந்த கேம் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணான்னு நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இந்த கேம் ப்ளே ஸ்டோரில் போய் தேடி பார்த்தப்போ எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் கூகுளுக்கு போயிட்டு குரோமுக்கு போயிட்டு ஆராய்ஞ்சு தான் நான் இதை கண்டே பிடிச்சேன். இப்போ இந்த கேம் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை. ஒன்லி நம்ம தேடி முடிக்கிற மாட்டாங்க. சரி இப்போ நான் சொல்கிறேன்னா இப்போ நான் போய் பீஸ்ஃபுல்லாக தூங்கலாம். நான் போய் கொஞ்சம் டோரிமான் கிட்டே பேசணுன்றான். இந்த இடம் தான் பயமாக இருக்குது. போ போடா திரும்ப அப்போ போ. எங்கே இருக்கிறான்? டோரிமான் மண்டியார் இருக்கிறான். இருங்க டாக் பண்ணுவோம். சரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ. நீ நான் தப்பாக சொன்னுங்க. இப்போயாச்சும் எனக்கு காசு கொடுறா அப்படின்றோம்.
எனக்கு இது நீ எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கு தேங்க்யூ, ஆனால் நான் உனக்கு நாளைக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்றான். டோன்ட் வரி, கவலைப்படாத, இப்போ போய் நீ தூங்கு, நீ டயர்டாக இருக்கிறேன்றான். சரி ஓகேன்றான். காசு கொடுத்து பண்ண மாட்டானா, இல்லை அப்படியே போட்டு கொலை பண்ணிட்டு காசு கொடுக்காமல் போயிடுவானா, டவுட்டாக இருக்கே. சரி இருங்க, அடுத்த நாள் இது வந்தாலும் பார்த்துக்கலாம். நைட் 2. ஓகே காய்ஸ், நம்ம நைட் 2 வரைக்கும் வந்தாச்சு. இப்போ நம்ம நைட் 2 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இருங்க, ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிப்போம். ரொம்ப இருட்டாக இருக்கானா. அதனால் நம்ம பெட்ரூமில் தூங்கினா இந்த சைடு வரும். சரி இப்போ நம்ம கேட்கணும், இதே நான் வந்து நேற்று வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு கொஞ்சம் காசு கொடுறான்றோம். சாக்கோ போய் செய்யன்றான். ஒழுங்காக போய் செய், இல்லைனா வீட்டை விட்டு போ அப்படின்றான்டா. நீ யாரா இவன் ரொம்ப ரூடாக பேசுகிறான். இவனுக்கு நம்ம வந்து சாக்கோ அந்த இது சாப்பிட்றான். நெட் பேர் என்ன, இவரோட பேர் வேறு மண்டிச்சே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கைஸ்? உங்களுக்கு அது என்ன ஞாபகம்னா மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஏதோ வரும், ஞாபகம் இல்லை. சரி ஓகே, இப்போ நான் சொல்கிறேன்னா கேக்கு சேர்த்துக்காங்க எதுவுமே இல்லை. நம்ம சொல்கிறோம் அங்கே சீக்கிரம் நோட்டு இருக்கும் பாரு, நீ ரொம்ப தூக்க காலத்தில் இருக்கிறதுனால உனக்கு அப்படி தெரியுது அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, நான் பார்க்கும்போது இல்லையே சீக்கிரம் நோட்லாம். என்ன கைஸ் இப்போ இருக்குது? சீக்ரெட் ரெசிபி பாக்ஸு ஹேண்டிலு மேஜிக் ஓவனா, என்னடா ரெசிபியே. என்னங்க, நம்ம ஃபஸ்ட்டு போய் நம்ம பெட்ரூமில் செக் பண்ணலாம். ஏன்னா பெட்ரூமில் தான் எல்லாம் பொருள் வைக்கிறானுங்க. நினச்சேன்டா டேய், பெட்ரூமில் தான் நீங்கள் வைப்பீங்கன்னு. அடுத்த மேல் ஃப்ளோரில் இருக்கிற டோரேமான் பெட்ரூமில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், அங்கே கிடைக்குதான்னு. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பெட்ரூமில் தான் இவனுங்க எல்லா பொருளும் டீன் போய் வைப்பானுங்க. ஏய் நம்மளுக்கு செம்மலுக்கு கைஸ், கண்டுபிடிச்ச மாதிரியே வந்துட்டோம். ஏய் சூப்பர் சூப்பர் ஜாலி. இப்போ நம்ம இதை எடுத்துன்னு போயிட்டு, அவ்வளோ வேலை இல்லை, நல்ல வேலை நம்மளுக்கு. ஓ இந்த சைடு இல்லை சார், டே ரெக்கமெண்ட் பண்ணியா, அந்த சைடு போகணும். நான் வேறு இது வந்து நிறைய டைம் மாற்றி மாற்றி வந்துடுறேன். என்ன பண்ணிடலாம், இது எங்கே போட்டுடலாம். போட்டுட்டு இந்த பாக்ஸ் எடுத்துப்போம். இதை எடுத்துன்னு போய் கிச்சனில் வைக்கணும். டாய்லெட்டுக்கு வந்துட்டேன். இருங்க போயிட்டு, எங்கள் கிச்சன் எங்கே இதோ இருக்குது. கிச்சனில் போயிட்டு இங்கே வைக்கணுமா, இங்கே தான் வைக்கணும். வச்சுட்டு இருங்க, மேக்குன்னு காட்டுச்சு, மேக்கு. என்னடா செய்ய மாட்டேங்கிறான். சரிடா டேய், சரிடா கேக்கா வந்துச்சு காய்ஸ். சரி இப்போ எடுத்துன்னு போயிட்டு டோரேமான் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு கொடுக்கலாம். இல்லை ரெக்கமெண்ட் பண்ணியா சாப்பிட்றாடா அவனோட கேக்குன்றோம். சரி தேங்க்யூ, எனக்கு ரொம்ப நான் பசிச்சுன்றோம், இப்போயாச்சும் காசு கொடுறான்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அதுக்கு அவன் நான் சொல்கிறான்னா, நான் உனக்கு நாளைக்கு காசு கொடுக்குறேன் என்னை நம்புன்றான்னா கைசிவன். காசு கொடுக்குறேன்னு கச்சல் ஏமாற்றிடுவான் போல். போய் தூங்குன்றான். அடப்பாவி, ஒரு காசு கொடுவாடா, கொடுக்க மாட்டேன். காசு கொடுக்கல, கொஞ்ச நாள் தூங்குன்னு சொல்லிட்டு போட்டுருவானோ, பயமாக இருக்காது வேறு. சரி காய்ஸ், நைட் 3 காய்ஸ், இது நைட் 3. ஓகே, ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணியாச்சு, வாங்க போகலாம். எப்பயாச்சும் இவன் காசு கொடுக்குறானா பார்ப்போம். எனக்கு காசு கொடுறா அப்படின்றோம். நீ வந்து நான் பார்க்க வந்து அழுக்கா இருக்குன்னு கேட்குறான். ஆமான்றோம். நீ என்ன சொன்ன திரும்ப சொல்லின்னு கோவாக கேட்குறான் காய்ஸ். இல்லை நான் சும்மா தான் சொன்னேன், நீ பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கிறேன்றான். எங்கள் பாத்ரூமில் ஒரு மேஜிக் மிரர் இருக்கும் பாரு, அதை எடுத்துனுவா, நானே என் ஃபேஸை பார்த்து நான் எப்படி இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் க்யூட்டாக இருக்குன்னா இல்லை வேறு மாதிரி என்ன இருக்குன்னா, என்ன நீ செய்யலைன்னா உனக்கு கொண்டு வந்துடுறான் காய்ஸ். இல்லை எனக்கு இங்கே வாழ பிடிக்கல, நான் கிளம்புறேன் இந்த வீட்டை விட்டு அப்படின்றோம். மெயின் டோர் க்ளோஸில் இருக்கான். அதனால் வந்து ஒரு நாள் வெளியே போக முடியாது, நான் சொன்னது செய் என்ன சாகுன்றாங்க. என்ன கைசுவா, ஐயோ என்னடி இது விட்டால் அங்கே போட்டுருவோம் போல நம்மளை மண்டியிலையே. என்னடி இது ரெட்டு கிளாஸு ஃப்ரேமு பியூட்டி எட்டா செஞ்சால் கிளாஸு மேஜிக்கல் மிரர் கிடைக்குமா. சரிங்க, தப்பான வழியில் வந்துடுறப்ப மாட்டான், இந்த சைடு போனோம். சரி இப்போ போடு. அங்கே மேலே கொஞ்சம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வரும். போடா, இவன் வேறு போக மாட்டேங்கிறான். போடா. ஓகே காய்ஸ், மேலே வந்தாச்சு. தெரிஞ்சு பெட்ரூமில் என்னடா அது ஏதோ காய்ஸ், மனித தலை காய்ஸ். என்ன காய்ஸ் இது, மனித தலையடா. அப்போ வந்து பியூட்டி ஃபேஸுன்றானா, அடப்பாவீங்களா. சரிங்க, இருட்டின்னு போய் வச்சிடும். டோருக்கு பெட்ரூம் போய் வச்சுருந்தீங்கன்னா வாய் வந்து ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். சரி இப்போ நம்ம போயிட்டு ஸ்டோர் ரூமில் வேறுனா இருக்குது ஸ்டோர் ரூமில் இருக்குது, எடுத்துப்போம். இவன் வேறு நம்மளையே முறைச்சின்னுங்கிறான்.
சரி இப்போ இடியா எடுத்துன்னு போயிட்டு வச்சிரும். வேடா வச்சுட்டான். இப்போ நம்மளுக்கு மேஜிக்கல் மிரர் கச்சிச்சு. எர்றா எடுக்க முடியல நாடிட்டு காய்ஸ் அங்கே பார்த்தீங்களா டோரேமான் எவ்வளோ அழகாக இருக்கிறான்னு. ஓ அப்போ நம்ம இன்றைக்கி ஃபேஸு கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம அவனை ஏமாட்ட போகிறோமா அப்படியே அவன் கண்டுபிடிச்சிட போகிறான். கண்டுபிடிச்சிட்டானா நடா பண்ணுறது. அவன் பார்க்க ரெட் கலரில் இருக்கிறான், இல்லை ப்ளூ கலரில் இருக்கிறான். இவன் வேறு முறைச்ச மூஞ்சாவே இருக்கிறான். உன்னோட மேஜிக் மிரர் நம்ம கொடுக்குறோம். இப்போ பாரு நம்ம சொல்கிறோம். பார்த்துனேக்கிறான் பாடுறா பார்த்துனேக்கிறான். என்னடா பார்த்துனேக்கிற தாக்கு கொடுப்போம். நான் பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்கிறேன். நீ ப்ளீஸ் என்னை இப்போயாச்சும் போவிடுன்றோம். ரிலாக்ஸ் பண்ண நாளைக்கு ஒன்று அமுச்சு விட்றேன் அப்படின்றான். கொஞ்சம் போய் தூங்குன்றான்னா கைஸுமா ஒரு வேளை டே 5ல் முடிச்சு விட்டுருவானோ சந்தேகமாக இருக்குது கைஸ். இருங்க டே 4ல் போய் பார்ப்போம். ஓகே கைஸ் நைட் 4 கைஸ். தப்பாக சொல்லிட்டேன். இவனுங்க டேயில் ஏஞ்சிக்க மாட்டேங்கிறான். இவன் நைட்டில் தான் ஏஞ்சிப்பான். இவன் காலைல ஃபுல்லாக தூங்கிட்டு நைட்டில் தான் ஏஞ்சிப்பார். சரி இருங்க போகலாம் கடுத்தர்றா. நம்ம போய் டோரேமான்கிட்ட பேசணும். அதுதான் போட்டுக்கிறாங்க அப்ஜெக்டிவாக. இப்போயாச்சும் நான் போவிடுறா அப்படின்னு கேட்குறோம். சரி நீ போ, ஆனால் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சரி என் காசையும் கொடுன்றோம். ஆமாம்ல நான் அதை பற்றி மண்டே போயிட்டேன். நீ ஃபஸ்ட் ஃப்ளோரில் போகணுன்னா அங்கே கார்னரில் அங்கே லாஸ்ட்டு அங்கே ஒரு இது இருக்கும். அங்கே போனோன்னா அங்கே ஒரு ரூம் இருக்கும். அங்கே இருக்கும் பாரு எடுத்துக்கொன்றான். சரி அப்படின்றோம். அதுக்கு அவன் சீக்கிரம் போயிட்டு வா அப்படின்றான். சரி கைஸ் போடா. ஓகே இப்போ போகலாம். இந்த சைடு தான் இருக்க போனதே இல்லை. கட்சியிலன்னா போட்டுருவானா பயமாக இருக்கே. இந்த சைடு தான் கைஸ் கொஞ்சம் பயமாக இருக்கு. பார்த்தாலே ஒரு ஆரர் ஃபீல் வருது. என்ன கைஸ் ஒன்றுமே என்னடா சத்தம் வருது. என்னடா சத்தம். சரி போய் பார்ப்போம். இன்னும் ஒன்றுமே இல்லை. ஏப்பா என்ன கைஸ் இவன் திடீர்னு இப்படி ஓடியாரா. ஆனால் ஓடியாது காமெடியாக இருக்கு. லாஸ்ட் நைட்டா என்னது போயிட்டு லைட்டரை கண்டுபிடிச்சி டோரேமான் ஏரியா. என்னடா சொல்கிறீங்கோ. ஐயோ இந்த சைடு வராங்க கைஸ். ஓடு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. சீரம் ஓடு 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 ஓடு. ஐயோ கிட்ட வராங்க கைஸ். ஓடு 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 ஓடுடா. ஐயோ இந்த சைடு வரானே. போ சுட்டின்னு போகலாம். இருங்க சுட்டின்னு போகலாம். தொட்டினே வரான். ஐயோ பக்கத்தில் வந்துட்டான். ஓடு 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 ஓடு. ஐயோ புஷ்டாங்க ஐசப்பா. இருங்க ட்ரை அகைன் பண்ணுவோம். நான் ஜெயிக்கிற வரைக்கும் நான் தோல்வியை ஒட்டுக்க மாட்டேன்டா. லாஸ்ட் நைட் சீக்கிரம் போ. மைக்கன்ஸ் ரூம். யார் அது மைக்கன். வாடா டே ரெக்கமெண்ட் பண்ணியா வாடா. இருங்க நம்ம இந்த சைடு அவனை வர வச்சுட்டு இந்த சைடு சுட்டின்னு போயிட்டு போன வாட்டி பண்ண மாதிரியே பண்ணலாம். பெட்ரூம் போகலாம். அங்கே ஸ்டேஜில் அவன் இறங்கி வரான். பெட்ரூம் போயிட்டு இவங்க சுட்டிட்டு அப்படியே இப்படி போயிட்டு ஸ்டேர்ஸுக்கு போனால் அவன் வருவான். வரான் பாருங்க. இருங்க அப்படியே போயிட்டு இப்படி போயிட்டு அப்படியே இப்படி இப்படி போயிட்டு நீ ஸ்டேர்ஸில் அப்படியே ஏறிட வேண்டியது தான். ஓகே ஏறியாச்சு. போ. ஓகே கைஸ் வந்தாச்சு. இப்போ நம்ம போகலாம். லெட்ஸ் கோ. எப்பட்றா இந்த சைடு ஒன்றா. எப்பட்றா ஒன்றா இந்த சைடு. சரி இருங்க நம்ம திரும்ப ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் நைட்டு. ஓகே இந்த டைம் கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். போடா வாடா ரக்குன் மண்டியா. வரான் ரக்குன் மண்டியா வரான். அப்படியே இந்த சைட் போயிட்டு அப்படியே போன வாட்டி பண்ணாதே தான் இப்போ திரும்பியும் பண்ண போகிறோம். அப்படியே போயிட்டு இப்படியே சுற்றி அப்படி இப்படி போயிட்டு ஸ்டேர்ஸ் அண்டை போயிட்டு அவங்க அர்த்தம். இருங்க வந்துட்டான். அப்படியே நைஸாக இப்படி போயிட்டு அப்படியே போயிட்டு ஐயோ எப்பட்றா இந்த சைடு ஒன்றா. அப்போ அவன் பக்கத்துலேயே தொட்டின்னு பண்ணுறானா. அந்த சைடு வரமாட்டான் போல். நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டுக்கிறோம். இருங்க நான் ஒவ்வொரு தப்புலேருந்தையும் ஒவ்வொரு கரெக்டை கண்டுபிடிப்பேன். சரி போகலாம். போ கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். வாடா ரக்குன் மண்டியா. எப்படி வரான் பாருங்களாம். பேயா மாட்டான் போலவன். அப்பனும் அப்படியே இந்த சைடு போயிட்டு அப்படியே இந்த பெட்ரூமில் போயிட்டு அப்படியே இப்படி போயிட்டு இந்த சைடு போயிட்டு இந்த வருவான். இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போவோம். அப்புறம் பின்னாடியே தொட்டின்னு வருவான். அப்படியே போய் இந்த மாதிரி போனாலும் அவன் வரமாட்டேங்கிறான். சீக்கிரமாக பின்னாடியே தொட்டின்னு வரான். சரி இப்போ அப்படியே ஸ்டேர்ஸ் மேலே ஏறி
அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகலாம். அவன் அந்த சைடு வரான், நம்ம என்ன பண்ணலாம், அந்த சைடு அவன் வரும்போது அப்படியே ரிட்டன் திரும்பி வந்துடலாம். சரிங்களா? இருங்க வருவான் பாருங்கடோ, ஸ்பான் நம்பர் மண்டியா ரக்குன் மண்டியா. இப்போ அப்படியே என்ன பண்ணோம், இறங்கி அந்த டோரை ஓப்பன் பண்ணி திரும்ப அங்கே ஒரு சுற்றி திரும்ப மேலே வந்து போனோன்னா, ஐயோ இந்த சைடு அப்புறம் வந்தான். என்ன கைஸ் இது இப்படி பண்ணுறானுங்க. சரினுங்க திரும்ப ட்ரை பண்ணுவோம். லாஸ்ட் நைட்னே போகிறானுங்க. சரி இப்போ வந்து நம்ம திரும்ப போகலாம். இருங்க ஆனால் பரவாயில்ல, இந்த கேமில் ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரிலாம் கொடுக்கல. நிறையா வந்து சான்ஸ் கொடுத்துட்றாங்க. ஒரு சில கேம்லலாம் வந்து ஒரு தடவை அவுட் ஆகிட்டா ஃபஸ்ட்லேருந்து வரணும். இன்னும் ஒரு சில கேம்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து 3 வாட்டி தான் சான்ஸ் இருக்கும், ஒரு 5 வாட்டி கிராணி கமல் அந்த மாதிரி கேம்ஸ்லலாம். ஆனால் வந்து இந்த கேமில் நிறையா சான்ஸ் கொடுத்துக்கிறாங்க. பரவாயில்ல, நல்ல கேம் தான். சரி இருங்க போகலாம். போடா. ஓகே, நம்ம நினச்ச மாதிரி ட்ரிக்கு ஃபாலோ பண்ணிட்டோம். இப்போ அப்படியே எப்படி வருவானா, வருவான் பாருங்க. ஸ்பான் ஆவாங்க, இன்னொரு டோர் வச்சு வருவான் போல். சரி வாங்க அப்படியே இந்த சைட் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக கீழே படிக்கட்டில் இறங்கி போகலாம். இறங்கி வந்தாச்சு. இருங்க, ஐயோ நான் ஓப்பன் பண்ணால் அவன் 2 சைடு ஓடி வருவான். நம்ம 2 சைடு ஓடிடலான்னு நினச்சேங்க, தப்பு போல். சரிங்க இந்த டைம் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன்டா. உள்ளே போயிட்டு வெளியே வரணும் போல், அப்போ தான் வந்து வருவான், ஸ்பான் ஆவான். வாடா இந்த சைடு வாடா. வந்துட்டான். இப்போ அப்படியே இப்படி ஓடி போயிட்டு இப்படி திறந்து அப்படியே சுற்றணும். சுற்றி அப்படியே போயிட்டு ஸ்டேர்ஸ் இருக்கா, வரான் பாருங்க. வாடா வந்துட்டுங்கிறானா. இப்போ அப்படியே நம்ம இப்படி போயிட்டு இங்கே ஒரு சுற்றணும். சுற்றுறா நல்லா சுற்றுறா. இப்போ அப்படியே போயிட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறி போகணும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறி போயிட்டு இப்போ ஸ்பான் ஆகனா. இப்போ திரும்ப இந்த சைடு திரும்பி போகணும். போ. ஓகேவா? இப்போ இந்த சைடு வந்தாச்சா? இப்போ இந்த சைடு உள்ளே போயிட்டு வெளியே வரணுமா? இல்லை காய்ஸ், அவன் வரல. இருங்க அப்படியே போய் சுற்றின்னு வந்துடலாம்ண்ணா. என்ன காய்ஸ் அந்த சைடு ஸ்பான் ஆகி வரான். ஐயோ வந்துட்டான் பக்கத்தில் வந்துட்டான். என்னங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த சைடு ஸ்டேஸில் திரும்பி அப்படியே இந்த சைடு போவோம். எனக்கு தெரிஞ்சு நான் ஜெயிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். போவோம். போடா ஃபாஸ்ட் கரோ. அப்படியே இந்த சைடு போயிட்டு அப்படியே இப்படி போய் அவ்வளோதான் கைஸ் வந்தாச்சு. அப்படியே இப்படி போய் இப்படியே ஒரு சுற்றி அப்படியே வந்தாச்சு. அவ்வளோதான் முடிக்க போகிறோம். முடிச்சிடலாம். லைட்டர் எடுத்தாச்சு கைஸ், கொளுத்தி விட்டோம் கைஸ். அவனை சாவுடா செட்ட பையலே. அவ்வளோதான் கைஸ், இந்த டோரேமான் ரக்குன் மண்டியை நம்ம கொளுத்தி விட்டாச்சு. ஒரு வழியாக இவனை வந்து நம்ம சாவச்சாச்சு. ஓகேட்ட பாருங்கள், கறிக்கு போய் கிடக்குறான் பாருங்கள். சரி இப்போ நம்ம அப்படியே இந்த வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அவனோட அந்த கேட்ஜெட் பர்ஸு கைஸ், அதை நம்ம ஆட்டியே போட்டோம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா இருக்காமல் பெல் ஐட்டி ஆளில் வச்சுக்கோங்க. சரி பாய் கைஸ், பாய்.